முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலையான சாந்தன் தாயகம் திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை துணை தூதரகம் அனுப்பியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்த நளினி, முருகன், சாந்தன் உட்பட 7 பேரை 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் விடுவித்தது. விடுதலை செய்யப்பட்ட இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர்களான முருகன், சாந்தன் உள்ளிட்டோர் திருச்சி அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர். நோய்வாய்ப்பட்டுள்ள தனது தாயை கவனிப்பதற்காக தன்னை இலங்கைக்கு அனுப்பி வைக்க உத்தரவிடக் கோரி சாந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார், குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முனியப்பராஜ், சாந்தன் இலங்கை திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை தூதரகம் வழங்கியுள்ளதாகவும் அந்த ஆவணங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆவணங்கள் ஏதும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றார். மேலும் தற்போது நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஆவணங்களை மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்பதாகவும் அதன் அடிப்படையில் சாந்தனை இலங்கைக்கு அனுப்புவதற்கான உத்தரவு 1 வாரத்தில் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக விளக்கமளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். திமுக உறுப்பினர்களை விட மோசமாக ஆளுநர் நடந்து கொண்டதாக அண்ணாமலை பேசியதால் பாஜகவினர் குழப்பமடைந்தனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை சபாநாயகர் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஆளுநர் என குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்தார். ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாற்றி பேசலாம், ஜனகணமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது. கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா, ரைட் இருக்கா, அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்பில போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணணும். ஆளுநர் ஒரு நியூட்ரல் ஜட்ஜ். அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவுடைய உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால்தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. அண்ணாமலையின் இந்த பேச்சு கடும் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் வீட்டில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாரைக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் அருண் பிரகாஷ். இவர் தற்போது குடும்பத்துடன் சேலத்தில் வசித்து வருகிறார். ராசிபுரம் அருகே உள்ள பண்ணை வீட்டில் அருண் பிரகாஷின் பெற்றோர் வசித்து வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை 2 சொகுசு கார்களில் வந்தவர்கள் பண்ணை வீட்டின் கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்துள்ளனர். சிசிடிவி கேமராக்களை உடைத்துவிட்டு இரும்பு கேட்டிற்குள் நுழைய முயன்றுள்ளனர். வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிடவே அக்கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதுகுறித்து விசாரணை நடத்திய ஆயில்பட்டி காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கார், ட்ரோன் மற்றும் கத்தி, கடப்பாரை உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொள்ளை முயற்சியில் வேறு யாரேனும் உள்ளனரா என்றும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.